எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி, SSR இருந்த இடத்துல இவர் வரும்போதெல்லாம் பெரிய கடன் இருக்குது. அந்த நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைக்கிறதுக்காகலாம் இவர் எவ்வளோ போராடினார், எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எல்லா நடிகர்களும் தெரியும், மக்களுக்கே தெரியும். அவர் உதவி பண்ண அத்தனை கலைஞர்களுமே உடனடியாக அவர் யாரும் இங்கே பார்க்கல. கேட்டால் புத்தாண்டை கொண்டாடுறோம், இங்கே இருந்த ஷூட்டிங்கை கூட சில பேர் ஷூட்டிங்கை வெளியூருக்கு மாற்றிட்டாங்க, வெளிநாட்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் நாங்கள் வர முடியாது. சூர்யா அப்பா அவருடைய நடித்த படங்க அத்தனை படமே அவருக்கு சரியாக போகலை. ஆனால் இவர் பெரிய அண்ணா படத்தில் அவர் கூட தம்பியாக வச்சுட்டு ஒரு படத்தை நடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப் மார்ச். உயிரோடு தான் போய் பார்க்க முடியல, இப்போது போய் பார்த்துருவோன்னு வந்திருக்கணும். இவர் பாம்பேல இருந்தார், பாம்பேல இருந்தால் வந்துட முடியாதா? மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களெல்லாம். கண்டிப்பாக நாளைக்கு திடீர்னு அரசியலுக்கு வரேன், அதுக்கு வரேன் அப்படிலாம் நீங்கள் கதை விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வராது. நீங்கள் எதுக்கு தான் வருவீங்க? விஜயகாந்தை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா S.S. சந்திரசேகர். அவர் தான் சட்ட விட்டர் மூலமாக அவர் லைஃபை மாற்றி கொடுத்தாரு. அதுக்கு நன்றி கட்டினா தான் அவருக்கு செந்தூர பாண்டி படத்தில் இவர் கூட நடிக்கணும், என் பையன் படம்லாம் சரியாக போகலை, அந்த படத்தில் நடித்து அவர் விஜய்க்கு லைஃபை மாற்றி விட்டார். நடிகர் சங்கத்துக்கு நான் அவருடைய பேரை வைக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பேர் வைக்கிறது இருக்கட்டும், அழுவுறது இருக்கட்டும். அன்னைக்கு எங்கே போனீங்க? அன்றைக்கி இருந்திருக்கணும்ல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம். அன்றைக்கி அந்த மக்களை ஏற்றிட்டு வந்தாங்கல்ல ஆட்டோக்காரங்க, அவங்க யாருமே பைசா வாங்கிக்கல. எல்லாமே அவர் மேலே இருந்த அன்பும் அந்த பாசம் தான். ஆனால் அந்த திரையுலகுள்ள இருந்த நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் அதாவது தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காவது வந்திருக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பாணியில் பேசுகிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி செலுத்தின நன்றியை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன அவங்க நன்றி செலுத்துனாங்க, எப்படி கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணாங்கன்றது தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் புரட்சிகளை விஜயகாந்த் அவர்கள் திரையுலகில் எப்படி போராடி கஷ்டப்பட்டு தன்னுடைய இடத்த அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடினார், அந்த வெற்றியை நிலைநாட்டுறதுக்கு எவ்வளோ அவஸ்தைப்பட்டாருன்றதுலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் எவ்வளோ பேர்கிட்ட அவமானப்பட்டார், எவ்வளோ அசிங்கப்பட்டார். ஆனால் கடைசியில் அவங்க எல்லாம் அவர் தேடி அவரை வச்சு படம் பண்ணாங்க. அவருக்கு பெரிய அங்கீகாரத்தெல்லாம் கொடுத்தாங்க, மதிப்பு மரியாதைலாம் கொடுத்தாங்க. எந்த நடிகர் சங்கத்துக்கு, அதாவது நடிகராக அங்கீகரிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவரை நடிகர் சங்கத்துக்கு தலைவராகவே ஆக்கினாங்க. நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி, SSR இருந்த இடத்துல இவர் வரும்போதெல்லாம் பெரிய கடனில் இருக்குது அந்த நடிகர் சங்கம். அந்த நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைக்கிறதுக்காகலாம் இவர் எவ்வளோ போராடினார், எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எல்லா நடிகர்களும் தெரியும், மக்களுக்கே தெரியும், அவர் ரசிகர்களும் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு பெரிய விழாவில் நட்சத்திர கலை விழாலாம் நடத்தி மலேசியாவில், சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் போய் அந்த பெரிய அளவுக்கு அந்த விழா நடத்தி அந்த பணத்தை வசூல் பண்ணி அதை கொண்டு அந்த கடன்லாம் அடித்தார். அந்த பேங்க்கில் வாங்கி அந்த லோனெல்லாம் அடித்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நடிகர் சங்கன்றது நடிகர்களுக்கான பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். அதே நலிந்த கலைஞர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அந்த சங்கம் நல்லா இருக்கணும், அந்த பாதுகாப்பாக அந்த சங்கம் இருக்கணும்னா அதுக்கான அது மேலே இருக்கிற கடன்லாம் தீர்ந்தால் தானே. அதெல்லாம் மாற்றின ஒரு விஜயகாந்த் தான் காப்பாற்றினார். இது எல்லா நடிகர்களுக்குமே தெரியும். அவர் உதவி செய்யாதவரே இல்லை, எல்லா நடிகருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நலிந்த கலைஞர்கள் அத்தனை பேருமே தேடி போயெல்லாம் ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷன். ஆனால் அவர் உதவி பண்ண அத்தனை கலைஞர்களுமே உடனடியாக அவர் யாரும் இங்கே பார்க்கல. கேட்டால் வெளியூரில் எங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்தது, வெளியூரில் இந்த புத்தாண்டை கொண்டாடுறோம், இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்லி வெளியூருக்கு எல்லாருமே இங்கே இருந்த ஷூட்டிங்கை கூட சில பேர் ஷூட்டிங்கை வெளியூருக்கு மாற்றிட்டாங்க, வெளிநாட்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி வந்தெல்லாம் பார்த்தாக்கா நினைவு அந்த அவருடைய சமாதிக்கு வந்தாங்க. எல்லோரும் சமாதிக்கு யார் வேணால் வரலாம். ஆனால் உங்களுக்காக உதவி பண்ணவர், குறிப்பாக சூர்யா இருக்கார்ல, அவருக்கெல்லாம் அவர் பெரிய அண்ணான்னு ஒரு படம், அந்த படத்தில் சூர்யா அப்பா அவருடைய நடித்த படங்க அத்தனை படமே அவருக்கு சரியாக போகலை. ஆனால் இவர் பெரிய அண்ணா படத்தில் அவர் கூட தம்பியாக வச்சுட்டு ஒரு படத்தை நடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப் மார்ச். அப்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அப்பேற்பட்ட மனிதன் மறைஞ்சிட்டார், ஐயோ நம்ம ஓடணும், உயிரோடு தான் போய் பார்க்க முடியல, இப்போது போய் பார்த்துருவோன்னு வந்திருக்கணும். இவர் பாம்பேல இருந்தார், பாம்பேல இருந்தால் வந்துட முடியாதா? அவர் வரல. ஆனால் பார்த்தா அவருடைய சமாதிக்கு அன்றைக்கி நின்று அழுகுறாரு. அதே தான் விஷால். அவருக்கும் தெரியும் இவர் யார் என்ன எப்படிலாம் அவர் ஹெல்ப் பண்ணவர்ன்றது தெரியும் நல்லா. அவரும் அதே மாதிரி வரவே இல்லை.
அவரும் வெளியூரில் மாட்டிக்கிட்டேன் என் சூழ்நிலை அப்படின்ட்டார். கடைசியில் அவர் ஓடி வந்து எப்போ வந்தார், சமாதிக்கு வர்றார். சமாதிக்கு வந்து அழுகுறார். வந்து பேசி அப்புறம் சாப்பாடு போடுறாரு, அழுகுறாரு. அப்புறம் நடிகர் சங்கத்துக்கு நான் அவருடைய பேரை வைக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பேர் வைக்கிறது இருக்கட்டும், அழுவுறது இருக்கட்டும். அன்றைக்கி எங்கே போனீங்க? அன்றைக்கி இருந்திருக்கணும்ல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் அது. அதாவது அன்றைக்கி விஜய்க்கு நடந்த ஒரு சூழ்நிலையே வேறு. ரொம்ப பயந்தார் அவர். ஏன்னா அங்கே வரும்போது, ஏன்னா இவர் தான் உருவாக்கி விட்டார். விஜயை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம், விஜயகாந்தை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர். அவர் தான் சட்ட விட்டர் மூலமாக அவர் லைஃபை மாற்றி கொடுத்தார். அதுக்கு நன்றி கடனாக தான் அவருக்கு செந்தூர பாண்டி படத்தில் இவர் கூட நடிக்கணும், என் பையன் படம்லாம் சரியாக போகலை, நீங்கள் கூட நடிச்சிங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு அவர் கேட்டுறதுக்காக வீடு ஏறி வந்து அந்த கால்ஷீட்டை கொடுத்து அந்த படத்தில் நடித்து அவர் விஜய்க்கு லைஃபை மாற்றி விட்டார். அந்த ஒரு நன்றிக்காக அவர் 1000 விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவர் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு வரும்போது அன்றைக்கி என்ன நெருக்கடி, என்ன சூழ்நிலை, அவர் மேலே செருப்பெல்லாம் வீசினாங்க. அது அவரை பற்றிலாம் கவலைப்படல. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்து அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஏன் அவர் அதை செய்யணுன்னு இருக்குல்ல. அவரும் உங்களை மாதிரி எதாவது போய் சொல்லிட்டீங்கன்னா ஒழிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் மனசாட்சி விடலை. அதனால தான் அவர் தேடி வந்தார். அவர் மேலே செருப்பெல்லாம் வீச்சு. அது மட்டும் இல்லை, அவர் அது பெரிய இஷ்யூவாக ஆக்கலை. அது மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி செருப்பெல்லாம் வீசுனாங்கன்னு கூட அவர் சொல்லிக்கல. அது செய்தியாக கூட ஆக்காமல் பார்த்துக்கிட்டார். ஏன்னா நம்ம போனது ஒரு அஞ்சலி செலுத்த போகிறோம், இதை செய்தி ஆக்கக்கூடாதுன்னு வந்து நின்னார்ல. மற்ற நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்களே, அவரால் வளர்ந்தவங்கன்றது சூர்யா மாதிரி ஆளுலாம் வந்திருக்கணும், முதல்ல நிற்கணும். இந்த விஷால், பல நடிகர்கள், தனுஷ், இந்த ஆலியா, நம்ம கலைஞர்கள் நடிகர் சங்கத்திற்கு போல உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன் அதெல்லாம் நீங்களாம் யோசிக்கவே இல்லை? ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே அழுதாங்க. அவர் மலையர் வளையம் வச்சு பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டாங்க. பெரிய பெரிய மாலையை போட்டு ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள என்னன்னு கூட சாப்பாடு போடுறதில்ல, கவனிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் சமாதியில் வந்து ஊந்து ஊந்து அழுவாங்களா, அது மாதிரி என்னான்னு கூட கேட்காத, நேரடியாக வந்து அவருடைய இதுவை பார்க்காத இவங்க அதுக்கப்புறம் அவருடைய சமாதிக்கு வந்து அழுகுறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். விஜயகாந்துக்கு பெரிய அவர் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். சினிமா துறையில் அவர் ஹெல்ப் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைங்க, ஒன்றா ரெண்டா அவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது. அத்தனையுமே தீர்த்து வச்சவர்ல அவர். எல்லாம் பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், அவர் தான் எல்லாம் தீர்த்து வச்சாருன்றது தெரியும். அதில் நிறைய பேர் வரவே இல்லை, அந்த இதில் கலந்துக்கல. நடிகர்களில் பெரும்பாலான நடிகர்கள் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிற ஒரு சில பேர் தான் வந்தாங்க. விஜய் மாதிரி ஒரு சில பேர் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவரெல்லாம் என்ன ஆனார்னே தெரியல. அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலாவது நீங்கள் வந்திருக்கலாம். அவர் இதோ பார்க்கணுன்னு கூட வேணாம், அந்த வகையில் கூட வராமல் போயிட்டீங்க. ஆனால் அவருக்கு திரண்ட கூட்டம் இருக்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம். மக்கள், அதாவது துப்புரவு வேலை செய்கிறவங்க, போக்குவரத்தில் இருக்கிறவங்க, பஸ்ஸு கண்டக்டர் டிரைவருங்க, அதாவது மாற்றுத்திறனாளிங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. அவ்வளோ பேர் ஓடி வந்து அப்படி அவர் மேலே விழுந்து அழுதாங்க. அப்படி ஒரு மக்களை வந்து அவர் சேர்த்து வச்சுருக்கார். உண்மையிலே சின்ன வயது, அதாவது ஆரம்பத்திலே அவங்க அப்பா வந்து அவர் பேரில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு, பத்திரமே வாங்கி கொடுத்துருக்காரு. இதை வச்சுக்கடா உன் பேரில் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பத்திரத்தையே கூட இவர் ஓடி போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்திருக்கார், சும்மா ஃப்ரீயாகவே. சமீபத்தில் சத்யராஜ் கூட ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம் சொன்னார்னா, அதாவது நானும் அவரும் பக்கத்து இதில் நாங்கள் நடிச்சிட்ருக்கோம். நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவர் காணாமல் போயிட்டார். எங்கே போனார் என்னன்னு நான் தேடுறேன். அதாவது நான் ஒரு ஃப்ளோரில் நடிக்கிறேன், அவர் ஒரு ஃப்ளோரில் வேறு ஒரு படத்துக்காக நடிச்சிட்ருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அவர் இல்லை, எங்கெங்கே போயிட்டீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் படிப்புக்காக நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால் போயிட்டு அது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோன்னா மொத்த படிப்பு விஷயமும் அவங்க பார்த்துக்குவாங்கிறதுக்காக தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுதான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது, அதான் போய் கொடுத்துட்டு வந்தேன்றாரு. நடிக்கும்போது கூட அந்த ஷூட்டிங் கூட விட்டுட்டு ஓடி போய் கொடுத்த ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய அங்கீகாரம் மக்கள் ஏன் திரண்டு வந்தாங்க, அவ்வளோ கூட்டம் ஏன் வந்து அப்படி கதறி அதுதான் கண்ணீர் விட்டாங்கன்னா, அவர் அப்படி நடந்துக்கிட்டார். அந்த மக்களுக்கு அத்தனை பேருக்குமே அவ்வளோ பெரிய உதவிகள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. ஒன்றும் இல்லை, அதை குறிப்பாக அது எம்ஜிஆர் மார்க்கெட்டு, இந்த சிந்தார்பேட் மார்க்கெட்டு, தேனாம்பேட்டை மார்க்கெட்டு, பஜார், எல்லா இடத்துலையுமே போய் பாருங்கள்.
படம் வச்சு அவர் மாலை போட்டு கற்பூரம் ஏற்றி, எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் இப்படிலாம் பண்ணாங்க. அவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், நினைவுநாளாக இருக்கட்டும், அப்போ தான் ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கு பண்ணது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்படி கொண்டாடுறாங்க. அது அன்றைக்கி அந்த அந்த அவருடைய டெட் பாடி அந்த வேனா வந்ததில்ல, அந்த வேனில் போட்ட மாலைகள், பூ, அவர் உடம்பு மேலே போட்ட பூ மாலை எல்லாமே அதுக்கு பைசாவே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த கோயம்பேட்டில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அவர் அதே மாதிரி அன்றைக்கி அந்த மக்களை ஏற்றிட்டு வந்தாங்கள்ல ஆட்டோக்காரங்க, அவங்க யாருமே பைசா வாங்கிக்கல. எல்லாமே அவர் மேலே இருந்த அன்பும் அந்த பாசம் தான். அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த திரையுலகில் இருந்த நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் கலந்துக்கவும் இல்லை. அதில் அதாவது தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காவது வந்திருக்கணும், அதுக்கும் வரலை. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே விஜயை பாராட்டி தான் ஆகணும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கூட, அவ்வளோ ஒரு பிரச்சனையில் கூட அவர் நேராக நன்றி செலுத்திட்டு போயிட்டார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களெல்லாம். கண்டிப்பாக நாளைக்கு திடீர்னு அரசியலுக்கு வரேன், அதுக்கு வரேன் அப்படிலாம் நீங்கள் கதை விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வராது. நீங்கள் எதுக்கு தான் வருவீங்க? அதுவும் உங்களுக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்து உங்கள் பிரச்சனைக்கு கஷ்டங்களை எவ்வளோ நாள் தீர்த்துவர் அவர். அவர் இன்னொரு புரட்சி தலைவராகவும் இன்னொரு எம்ஜிஆராகவும் தான் மக்கள் பார்த்துருக்காங்கன்றது தெரியுது. எல்லாருமே பழக்கம் இல்லாதவங்க, பார்க்காதவங்க, படத்தில் பார்த்ததோடு சரி, அவங்கெல்லாம் ஓடி கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது உண்மையை. அதனால் திரையுலகத்துக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த நன்றியை கூட நீங்கள் செலுத்தலாம். அப்புறம் என்ன இருக்குது? உண்மையிலேயே எல்லார் மேலேயுமே அது வருத்தம், வேதனை. ஆயிரம் நீங்கள் பின்னாடி அதுக்கு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு அவரை பற்றி பெருமையாகவும் பாராட்டி பேசுகிறதோ அதெல்லாம் அர்த்தம் இல்லை. அன்றைக்கி நீங்கள் வர வேண்டிய நாள் நீங்கள் யாருமே வராமல் போயிட்டீங்க. அது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். அது மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பாதிக்கும், உங்கள் பட ரீதியை வெற்றி தோல்வியை கூட அது தீர்மானிக்கும்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.